நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடக தமிழை பற்றி பார்க்கலாம். நாடக தமிழில் என்ன பார்க்கலாம்னா, ஹர்காரா என்ற ஒரு திரைப்படம். அதாவது ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு தபால் போஸ்ட்மேன் வேலைக்கு காளின்றவர் நடிகர் காளி போகிறாரு. அப்போ அவர் படுற அவதிகள் அதெல்லாம் இந்த சொல்கிறாங்க. சொல்லும்போது அவருக்கு முன்ன அது எத்தனையோ 150 வருஷத்துக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் ஒரு மாதேஸ்வரன்ற ஒரு மனிதர் எப்படி ஆங்கிலேயர்களுக்கு தபால் எடுத்து கொண்டு போகும் ஒரு மனிதராக இருந்தார். அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் அந்த ஊருக்கு காப்பாற்றுறதுக்காக ஆங்கிலேயர் ஏதோ சதித்திட்டம் போடும்போது அது காப்பாற்றுறதுக்காக என்ன செய்தார், அதுக்கு அவர் உயிரை அவங்க எப்படி பலி வாங்கினாங்க அப்படின்ற கதையெல்லாம் அதில் சொல்லப்படுது. இந்த காட்சி ரொம்ப முக்கியமான காட்சி. நிறைய அரசு அலுவலகங்கள் பார்த்திங்கன்னா எங்கேயோ குக்கிராமத்தில் மலை மேலே காட்டுக்கு நடுவில் ரொம்ப எங்கேயோ அதாவது ரொம்ப குக்கிராமங்களாக ரொம்ப போக்குவரத்து வசதி இல்லாத ரொம்ப உள்ளுக்க இருக்கிற கிராமங்களாக இருக்கும். அங்கே பணி செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த குடும்பத்தை எல்லாரும் போல் குடும்பத்து கூட இருக்க முடியாது, குடும்பத்தை பார்க்க முடியாது, குடும்பத்துக்கிட்ட பேச முடியாது, குடும்பத்துக்கிட்ட அணுகி பேச முடியக்கூடிய தபால் போக்குவரத்து அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி இருந்து அவங்களாம் வேலை செய்கிறாங்க. அது ஒரு பாராட்டுக்குரியது, வணக்கத்துக்குரியது. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு காட்சி, அந்த கீழமலை, அந்த தேனி பக்கத்தில் போடின்ற ஊர் பக்கத்தில் ஒரு கீழமலை என்ற ஒரு மலை, கீழமலை, எடமலை, மேல்மலை, அந்த மாதிரிலாம் வருது. அந்த இடத்துக்கு அந்த மாதிரி பேர் கொடுப்பாங்க. அது யதார்த்தமாக வைக்கிறது, இயல்பில் இருக்கிற இடத்த பார்த்துட்டு அந்த பேர் வைக்கிறது. அந்த மாதிரி அதில் காளின்றவருக்கு வேலைக்கு வந்திருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவரால் இங்கே சமாளிக்க முடியல. அதாவது அந்த பாமர மக்கள் ரொம்ப பாமரத்தனமாக இவங்ககிட்ட இது கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா உதவிக்கும் அந்த படித்தவங்கன்னு ஒருத்தர் தான் அவங்கள தான் நாடி வருவாங்க. அது அவங்களுக்கு செய்ய உட்பட்டதா, செய்ய அனுமதிக்கு அவங்க வரையறைக்கு உட்பட்டதா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு அரசு அலுவலர் அவரை எல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு தன்மை தான் இருக்கும். அது கிராமத்துக்கே உரிய பண்பு. நாங்களாம் கிராமத்தில் வேலை செஞ்சுருக்கோம், அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாதெல்லாம். அந்த மாதிரி அந்த காளின்றவர் போஸ்ட்மேன், அவர் அங்கே தலைமை அலுவலகத்துக்கு சப் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இங்கேருந்து தலைமை அலுவலகத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, தன் உயர் அதிகாரிக்கு பேசுகிறாரு. சார், நான் காளி பேசுகிறேன் சார் அப்படின்றாரு. அப்படி சொல்லுப்பா காளி, சொல்லுப்பா, கீழமலையிலேருந்து காளி பேசுகிறேன், சொல்லுப்பா காளி அப்படின்றாரு. சார், என்னத்தை சொல்ல சார், படாப்படுத்துகிறாங்க சார், போஸ்ட்மேன் வேலையை தவிர மீதி எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாங்க சார் அப்படின்றாரு. ஹலோ சார், கேட்கா அப்படின்றாரு. கேட்குது. அவர் அந்த நீரோட்டம் தண்ணி இருக்குதான்னு பார்ப்பாங்களா தேங்காய் வச்சு, அந்த மாதிரி நீரோட்டம் மாதிரி அந்த செல்லை கையில் வச்சுட்டு பார்த்துட்டே போகிறாரு. எங்கே சிக்னல் கிடைக்கணும், அதாவது சிக்னல் கூட கிடைக்காத அளவுக்கான ஒரு தொலைதூர ஊர் அப்படி பார்க்கணும் நம்ம. சார், இந்த ஊர் எனக்கு தோதில்லை சார், இங்கே பெரிய அவலாத்தியாக இருக்குது சார், போஸ்ட்மேன் வேலையை தவிர மீதி எல்லாம் போஸ்ட்மேன் வேலையே பார்க்க விட மாட்டேன்றாங்க சார். இவங்க அவங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்க குலதெய்வம் மாதேஸ்வரன்ற பேரை சொல்லி என்னை படுத்துகிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. இது கூட பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்புறம் அவருக்கு சரியாக கேட்கல. மெதுவாக படன்னு சொன்னோன்னே அந்த உயர் அதிகாரி சொல்கிற, மெதுவாக பேசியா அப்படின்றாரு. அப்போ ஸ்நாக்ஸ் வாங்கி தின்றதுக்கு கூட நடுசாமத்தில் எழுப்புறாங்க சார். அது மாதிரி நடுசாமத்தில் எழுப்புற கதை ஒன்று வருது. அது இன்னொரு தடவை ஒரு முறை பார்க்கலாம். அப்போ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட நடுசாமத்தில் எழுப்புறாங்க சார். இது 50-60 வருஷம் பின்தங்கி இருக்குது சார் இந்த கிராமம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தயவுசெய்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்றாரு. விளையாடுறியா, இது உனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் தானே, நீ வேலை சேர்ந்து 1 மாதம் தானே ஆகுதுன்னா, ஆமாம் சார் அப்படின்றாரு. அப்போது வந்த உடனே அவங்க அந்த மாதிரி இப்போ தானே வந்திருக்கேன், கொஞ்ச நாள் சரி, அப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்றாரு. அதுக்கு அவர் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு காளி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்ல, இந்த பாரு காளி, காலங்கத்தால் கடுப்பேற்றாத, உலகத்தில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, முடிஞ்சால் பாரு, இல்லைன்னா தன்னால் ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்து நீ பாட்டுக்கு போயிட்டே இரு அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்ல, சார் இந்த வேலையை வச்சு தான் இந்த வேலையை வச்சு தான் சார் எனக்கு வீட்டில் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க, இன்னும் கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், உன் இஷ்டத்துக்கு என்னால் ஆட முடியாது, எல்லாத்துக்கும் அவர் சொல்லுவார், எல்லாத்துக்கும் எல்லாமும் போய் சேரணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட்டில் இந்த போஸ்ட் ஆஃபீஸை நடக்குது. சம்பளத்தை வாங்கிட்டு அங்கே உட்கார்ந்துருக்க கஷ்டமாக இருந்தால் வருஷக்கணக்கில் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கானே, அவனெல்லாம் மனுஷன் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. அந்த இடத்துல நல்ல இசையமைப்பாளர் நல்ல ஒரு இசையை கொடுக்குறாரு, ஒரு சோகமான ஒரு இசை. ஏன்னா அங்கே வருஷக்கணக்கில் அங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்களா, அதை ஏற்றுக்கிற மனநிலை. இப்போது ஒரு ஸ்டாப்பிங்னா கூட எல்லோரும் ஆட்டோவில் போகிறாங்க. அந்த மாதிரியான நகர வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்க 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கூட நடந்து போய் ஒரு பஸ் ஏறக்கூடிய
கஷ்டங்களெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவங்க அதை எதிர்கூட பார்த்ததில்ல, போராடினதில்ல. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஊரெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் இருக்குது, தொலைதூர கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அவன்லாம் மனுஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி வர்றவங்களாம் இப்படியே பேசிகிட்டு இருந்தா அப்புறம் அந்த போலீஸ் அந்த போஸ்ட் ஆஃபீஸை இழுத்து மூட வேண்டியதுதான் அப்படின்றாரு. அது மாதிரி ஒரு அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோட பேச முடியல, குடும்பத்து மக்களை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த சேவைகளாவது நம்ம கொடுக்கணும்னு அரசு நினைக்கிறதுலேயும் அர்த்தம் இருக்குது. இப்படி 2 பேருடைய கஷ்டங்களும் இந்த காட்சியில் தெரிய வரும். பாருங்கள். நன்றி.